அனைவருக்கும் வணக்கம். கனரா பேங்க்ல நம்ம வந்து செக் புக் வந்து எப்படி ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இப்போ இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நெட் பேங்கிங் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு அக்கௌண்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல பார்த்தீங்கன்னா செக் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ரெக்வஸ்ட் பண்ணுறது, ட்ராக் பண்ணுறது, என்கொயரி பண்ணுறது. அந்த செக் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம். அதுதான் இஷ்யூ ஆயிருக்க செக்கை ஸ்டாப் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக் புக் ரெக்வஸ்ட். ஸோ செக் புக் ரெக்வஸ்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு எத்தனை லீவ்ஸ் வேணும், 20 இல்லை 25 அதே மாதிரி எப்படி உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்றது நீங்கள் டைரக்ட் விசிட் போய் வாங்கிக்கலாம், போஸ்டல்லையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்க அட்ரஸ் வந்து இங்க பாப்புலேட் ஆகும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்க வேற அட்ரஸ் மாத்தணும் அப்படின்னா ஐ விஷ் டு அப்டேட் அட்ரஸ் டீடைல்ஸ் அப்படின்னு நீங்க இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கரண்டா பாத்தீங்கன்னா என்னோட கரண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் இங்க காட்டும். ஸோ நீங்க வந்து இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புது அட்ரஸ் வந்து என்டர் பண்றதுக்கான எடிட் ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ அதை செக் பண்ணிட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா ட்ராக்கிங். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு செக் புக் ரெக்வஸ்ட் வந்து வச்சிட்டோம் இல்லைங்களா. இப்போ போஸ்டல்ல நம்மளுக்கு வரும்போது அதை ட்ராக் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ உங்க அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்றீங்க, நீங்க சப்மிட் கொடுத்தோன்னா உங்களுக்கு அதோட ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து வந்து ஒரு செக்கோட ஸ்டேட்டஸ் நீங்க எப்படி பார்ப்பீங்க. இப்போ நான் வந்து ஒரு செக் வந்து நான் இஷ்யூ பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ அந்த செக்கோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது. ஸோ சர்ச் செக் பை நம்பர். ஒன்று நம்பர் நீங்க கொடுக்கலாம், இல்லைன்னா அதோட ரேஞ்ச் நீங்க வந்து கொடுத்துட்டு உங்களோட செக் புக் நம்பரை கொடுத்துட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி ஒரு செக்கை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணணும், ஒரு இஷ்யூ பண்ண ஒரு செக்கை நீங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் ஆப்ஷன் இங்க இருக்கு. அது வந்து டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கும். உங்களுக்கான ரீசன் கொடுத்துட்டு உங்களோட செக் நம்பரை கொடுத்துட்டு நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இஷ்யூ பண்ண செக் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும். அதாவது அன்டில் அண்ட் அன்லெஸ் அது வந்து உங்களுக்கு இஷ்யூ ஆகாம இருக்கிற பட்சத்துல அது உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.